நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ் பார்க்க போகிறோம். ஈவன் இது இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகணும். ஒரே ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பச்சை வாடை போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஓவர் நைட்டு 1/2 கப் சுண்டலை நான் வேக வச்சு 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அது தண்ணியோட இதில் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். உருளைக்கிழங்கு இந்த மசாலாலாம் பச்சை வாடை போயிருக்கட்டும். இப்போது இதில் ஒரு பெரிய தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் மட்டும் அலசி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான கிரேவி ரெடியாகிடுச்சு. நாங்கள் வித்தின் 10 நிமிஷத்தில் நம்ம இந்த கிரேவி ரெடி பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் பூரியோடையும் சப்பாத்தி எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.